ரவாவும் பயரும் வச்சு கொஞ்சம் சுகர் சேர்த்தா நல்லதுலன்னு ஹெல்த்தியா சக்கரை வச்சு ஒரு மாதிரி பண்ண போறோம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டு, முந்திரி திராட்சை கூட 1 கப்பு ரவா, இந்த நெய், தேங்காய் பால் 1 முடி. இந்த ரவா இந்த தேங்காய் பாலிலேயே வெந்துருச்சு. அதுலேயே இந்த பயத்தம்பருப்பு ஒரு கிண்ணம் வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டோம்னா சேர்ந்து எல்லாம் வந்துடும். 200 கிராம் வெல்லம் தட்டி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிடும். ரவா பயத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி திரண்டு வந்துட்டு பாருங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு இதுலேயே இந்த பாவு காய்ச்சிட்டேன் அப்படியே ஊற்றிட வேண்டியதான். 1 ஸ்பூன் நெய் போட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பாத்திரம் மாத்திடுவோம். இதில் கொஞ்சோண்டு நெய் போட்டுருக்கேன். அவ்வளவுதான், பயர் வச்சு நம்மளோட